ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி. நல்ல ஒரு அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் விதவிதமாக பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. எங்கள் ஊர் ஹோட்டல்ஸ்லலாம் நல்ல மீல்ஸோட இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு வறுவல் வைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ்க்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நல்ல ஒரு தக்காளி சாதம், லெமன் சாதம்லாம் செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல ஸ்பைஸியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 3 உருளைக்கிழங்கு, அதாவது கிட்டத்தட்ட 400 கிராம் அளவுள்ள உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் குக்கர்லேயோ பாத்திரத்துலையோ நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நல்லா பாயில்டு பொட்டேட்டோஸ் 3 எடுத்துருக்கிறேன். இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வறுவல் செய்ய போகிறோம். மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு நம்ம தாளிச்சிட்டே பார்த்துடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபெனல் சீட்ஸ், இது நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 சேர்த்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுறேன். நல்லா இதுவும் நல்லா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இப்படி முழுசாகவே ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவருக்காக நம்ம இது போக மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுறலாம். இப்போ வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விடணும். அடுத்தது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும், நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணுங்க. அடுத்தது மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டுறலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலா பொடியெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு சின்ன பீசஸாக கட் பண்ணணும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். ரொம்ப குழைவாக வேக வைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு நல்லா அளவான பதத்தில் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா அந்த மசாலா பிடிச்சி நல்லா வதங்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு கப்பில் சேர்த்து விட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ இந்த கடலை மாவு கலவையை நம்ம வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வறுவலில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறணுங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா நல்லா இந்த மசாலாவோட இந்த கடலை மாவும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வறுவலாக செஞ்சுருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாக அப்படியே செஞ்சுட்டேன். சப்போஸ் நீங்கள் பூரி சப்பாத்திக்கு செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு, அதாவது கொஞ்சம் லூஸாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் லூஸாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மீல்ஸோடு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸஸ்க்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.